அங்கே தங்கியிருந்து அதில் பங்கெடுக்கத்தக்கதாக நீங்கள் அதில் வர்றீங்கன்னா எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்படியாக நாங்கள் அதற்கு அந்த பேர் கொடுக்கணும். 15 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அந்த வாலிபர் முகாம் இருக்கிறது. அங்கு ஜெபத்தோட்டத்தில் வைத்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். இங்கு இந்த ஆண்டும் நடைபெற இருக்கிறது. மே மாதம். முன்கூட்டி ஆயத்தமாகும்படியாக அன்பாய் கேட்கிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடன் செல்வோம். மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோஹி எலோஹி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாக இந்த புனித வெள்ளி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு அடிக்கப்பட்ட அந்த நாளிலே 7 வார்த்தைகளை தியானிப்பது அநேக இடங்களில் உண்டு. நாம் கடந்த வாரம் இந்த வார்த்தையை நாம் தியானித்தோம். கடந்த நாளிலே தியானித்தோம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் இந்த வேத பகுதியின் மூலமாக நமக்கு தருகிற நம்பிக்கையை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். நம்ம நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை பின்பற்றும்படியாக. ஆண்டவர் சிலுவையிலே யதார்த்தமாக அடிக்கப்படவில்லை. அவர் சிலுவையிலே அடிக்கப்படும் முன்பாகவே இந்த சிலுவையில் மரிக்கிற காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஸோ நாம் இதை இன்றைக்கு நாம் பார்ப்போம். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 22 அதில் 1ஆம் வசனம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? அன்பானவர்களே, இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த ஊழிய நாட்களுக்கு 1000 வருடங்களுக்கு முன்பாக தாவீது இவ்விதமாக சொல்லுகிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? அநேகர் என்ன சொல்றாங்க, இது தாவீது தன்னுடைய இயலாத நிலையிலே, வேதனையான நிலையிலே, சவுலுடைய அதிகமான அந்த கொடுமையின் மத்தியிலே அந்த தாவீது இந்த சங்கீதத்தை அவர் பாடலாக பாடியிருக்கிறாரு. இது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனம் இல்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தாவீது சொன்ன இந்த வேத பகுதி இன்றைக்கு சங்கீதம் 22 நாம் தியானிக்க இருக்கிறோம். அதனுடைய முடிவு நமக்கு எவ்வளோ நன்மையான காரியங்களை அதில் சொல்லுகிறதை நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கு ஆண்டவர் இயேசு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அந்த வசனத்தை எடுத்து 7 வார்த்தைகளிலே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இங்கே தாவீது சொல்றாரு, எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அந்த சிலுவையிலே அந்த பாடுகளை அவர் சுமந்தார் என்று சொல்றாங்க. இங்கே 2வது வசனம் பார்க்கிறோம், என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு கொடி, இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதம் 22ல் இருக்கிற வார்த்தையை எடுத்து, அந்த முதல் வசனத்தை எடுத்து ஆண்டவர் இயேசு அப்படியே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தை எடுத்து அவர் சொல்லணும்னு அல்ல, இது மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்துவை குறித்த
தீர்க்க தரிசனம், மேசியா வந்து இப்படி மரிப்பார் என்பதை குறித்த தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. பாருங்க, அப்போ யாருக்காக அவர் கைவிடப்பட்டார்? இயேசு கிறிஸ்து எதற்காக கைவிடப்பட்டார்? அப்போ நம் ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் இயேசு கைவிடப்பட்டார். அல்லேலூயா. நம் ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் இயேசு என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? கைவிடப்பட்டிருக்கிறார். நம்ம மேல வைத்த அன்பினாலே தேவன் அவருடைய குமாரனை என்ன செய்தார்? கைவிட ஒப்பு கொடுத்தார். நாம் கைவிடப்படாதபடிக்கு அவர் கைவிடப்பட ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த சங்கீதம் 22 இருந்தது போலயே சங்கீதம் 32 சங்கீதத்திலே இன்னொரு வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 32 அதில் 3ஆம் வசனம், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. பாருங்க, இங்கே ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று அப்படிங்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. ஆண்டவருடைய இயேசு சிலுவையிலே அந்த பாடுகளை சுமந்த அந்த வேளையிலே சொல்ற காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவர் அது பட்ட வேதனைகளை பார்க்கிறோம். மீண்டுமாக சங்கீதம் 22 ஒவ்வொரு வசனமாக நாம் அதில் பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 22 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும், என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். பாருங்க, இதே வசனம் மார்க்கு 15ஆம் அதிகாரம், மார்க்கு 15 29ஆம் வசனம், 28 29, அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். அடுத்த வசனம், அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று சொல்லி கொண்டார்கள். அவருடைய கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், தங்கள் தலைகளை துலுக்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வசனம் 22ஆம் சங்கீதத்திலே பார்த்தோம். ஆண்டவர் இயேசுவை குறித்த, மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம், என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி, பாருங்க அந்த கையை 22ஆம் சங்கீதத்துக்கிட்ட வச்சுக்கோங்க. இன்னொரு பகுதி வந்து மார்க் 15. இங்கே நாம் பார்க்கிறோம், என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும், என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்களா, என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. நம்ம இந்த வசனம் கவனிக்கும் போது முழு கவனமும் நாம் இந்த வார்த்தையில் நாம் நேரம் செலவு பண்ணுவோம். இங்கே நாம் பார்க்கிறோம், என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, எல்லாரும் வாசிக்கலாம், அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மேசியாவை குறித்த அந்த தீர்க்க தரிசனத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். தாவீதை துரத்தி கொண்டே சவுல் வருகிறாப்புல அநேக வேதனையான சம்பவங்கள் தாவீது வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. ஆனால் இங்கே தாவீது சொல்லுகிறார், என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி. அப்போ தாவீதுக்கு வந்த கஷ்டத்தை காட்டிலும் ஒரு 1000 மடங்கு அதை எக்ஸாஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த வார்த்தைகள் எழுதியிருக்கிறார். ஆனால் உண்மையிலே அது யாரை குறித்த அந்த வார்த்தை என்றால்
மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம், இயேசுவை குறித்த அந்த தீர்க்க தரிசனத்தை அங்கு எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் நாம் பார்த்தோம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து பரியாசம் பண்ணாங்க, அவரை பார்த்து கேலி பண்ணாங்க. நாம் பார்த்தோம், அந்த ரோமர்கள் என்ன செய்வாங்கன்னா, மனுஷர்கள் முக்கியமாக அநேகர் நடந்து போகிற பாதையில் தான் சிலுவையில் அடிப்பாங்களாம். அப்போ பெண்கள்லாம் கூட தூரத்தில் நின்று கொண்டார்களாம், சீசர்கள். அப்படிப்பட்ட பெண்கள், ஏன்னா அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி அந்த வேதனையின் கொடூரத்திலே அவர்கள் கொலை செய்வார்கள். அது மாத்திரமல்ல, இயேசுவை என்ன சொன்னாங்கன்னா, அந்த வழியாய் 29ஆம் வசனம், மார்க் 15:29, அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, அங்கே எப்படி சொல்லப்பட்டதோ அதே வசனத்தை இங்கே வருகிறது. தங்கள் தலைகளை துலுக்கி என்ன நடக்கிறதா, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, இந்த பிரதான ஆசாரியர் என்ன செய்கிறாங்களாம், வேத பாரகரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. 32ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று சொல்லி கொண்டார்கள். அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கைவிடப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக இயேசு கைவிடப்பட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியும் இதே வசனத்தை சொல்லுகிறார். இன்றைக்கு அருமையாக அந்த வேத பகுதியை நாம் வாசித்தோம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். ஏசாயா, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு, எல்லாரும் சொல்லுங்களேன், அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு அவர் பாடுபடுகிறதை குறித்த அந்த காரியங்கள் வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்களேன், வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, மத்தேயு 26:27 வருது, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு எப்படி அதை நிறைவேற்றுகிறார்னா, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. அப்போ இந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஏன் அப்படின்னா, பாருங்க, அவர் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு எப்படி வளர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் லூக்கா 2ஆம் அதிகாரம் பாருங்க, இயேசுடைய அந்த 12 வயசுல அந்த தேவாலயத்திலே இந்த வேதத்தை தேறினவர்கள், நல்லா ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறவங்க அங்கே தேவாலயத்தில் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க மத்தியில் இவர் என்ன செய்கிறாரு, வேத புஸ்தகத்தை எடுத்து இவர் அதை எடுத்து வாசிக்கிறார். வாசிக்கும்போது அவங்க இருக்கிற எல்லாரும் என்ன செய்கிறாங்களா, 47ஆம் வசனம், 46-47, 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும். ஆண்டவர் இயேசு எங்க உட்கார்ந்திருக்கிறாரு, சின்ன வயசுல. ஆண்டவர் இயேசுக்கு சின்ன வயசுல இருந்தே அவர் வல்லமையா இருந்தாருங்க. இல்லை, அவர் மனுஷனா அவர் எப்படி வளர்றார், அவங்க வீட்டில் அப்படிப்பட்ட அட்மாஸ்பியர் அவர் அப்படி உருவாக்குறாங்க. இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு 52ஆம் வசனத்தில், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அவர் பிறக்கிறப்பயே எபிரேய பாஷை கற்றுக்கொண்டு பிறக்கல, பிறக்கிறப்பயே வல்லமை உள்ளவரா இல்லை, அவர் என்ன செய்தாராம், வளர்ந்தார். அப்போ அதிலெல்லாம் கற்று தேறி இருக்கிறார்.
வேத வாக்கியங்களை கரைத்து குடித்திருக்கிறார். ஒவ்வொரு வாக்கியங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை, தன்னை குறித்து சொல்லப்பட்டதை அவர் அதை குறிப்பாக சொன்னார். பாருங்க, சங்கீதம் 22 இருக்கிறத எடுத்து அதை நோட் பண்ணி அவர் சிலுவையில மரிக்கும் போது அந்த வார்த்தையை சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அது இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. அது மாத்திரமல்ல, இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும், அவர்கள் பேசுகிறதை கேட்கவும், அவர்களை வினாவவும், பாருங்க, அவர்களை வினாவவும். இவர் யார கேட்கிறாரு? அந்த போதகர்கள்ட்ட வினாவுறாராம். இவர் வயசு என்னதுன்னா இப்போ 12 வயசு. இந்த 12 வயசுல ஆண்டவர் இயேசு என்ன செய்யறாராம்? அடுத்து அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாருத்திரங்களையும் குறித்து எல்லாம் சொல்ல பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. சின்ன வயசுல, அந்த 12வது வயசுலே. அடுத்து இங்கே நாம் பார்க்கிறோம் 51ஆம் வசனம், பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். எல்லாரும் வாசிக்கலாம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்ம இந்த சுகருக்கு டெஸ்ட் எடுக்கிறப்ப என்ன செய்வாங்க? ஊசியை வச்சு கையில் அந்த சதையில் முனியில் ஒரு குத்துனோன்னா ரத்தம் என்ன செய்யும்? சர்ன்னு வரும். நம்ம உடம்புல எங்கன குத்துனாலும் அல்லது இந்த கையில் உடனே ரத்தம் வர்றது போல இயேசு கிறிஸ்துக்குள்ள என்னென்ன முழுவதும் வேத வாக்கியங்கள். அவர் சொல்ற ஒவ்வொன்றும் சொல்றார், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. பாருங்க, அந்த வேத வாக்கியத்தின்படி அதை செய்து முடித்தார். வேத வாக்கியத்தின்படி அவர் என்ன செய்தார்? நிறைவேற்றி முடித்தார். எல்லாம் முடிந்தது அப்படின்னார், எல்லாம் முடிந்தது அப்படின்னார். அப்போ நம்ம நினைக்கிறோம், இந்த தீமைகள் நிறைந்த இந்த உலகத்திலே இன்றைக்கு நீங்களும் கூட எத்தனையோ தீமைகளை சந்திக்கலாம். ஆனால் நம்ம நினைக்கலாம், இந்த தீமைகளோட என் வாழ்க்கை முடிந்து போயிருமோ அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் தீமைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் ஒரு அற்புதமான ஒன்றை துவங்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஒவ்வொரு தீமையும் இந்த சங்கீதம் 22 நம்ம பார்த்தோம். இன்னொரு வசனத்தை கூட வாசித்தரலாம். சங்கீதம் 22 12ஆம் வசனம், அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீறி கச்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. பாருங்க, அவருடைய சரீரம் என்ன ஆயிடுச்சா? சிலுவையில தொங்கும் போது கள்ளர்களுடைய அந்த எலும்புகளை முறிக்கிறாங்க. ஆனால் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இயேசுனிடத்தில் வந்தபோது அதற்கு முன்பாகவே அவர் மரித்திருந்தார். இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டு விட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. பாருங்க, அப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட வந்து பார்க்குறாங்க, செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது அவர் அதுக்கு முன்னாடியே இறந்துட்டார். அப்போ மற்றவங்களுடைய அந்த கால் எலும்புகளை உடைக்கிறாங்க. ஏன் உடைக்கிறாங்க அப்படின்னா, அந்த உடைக்கும் போது அந்த வலிகளால் இறந்துருவாங்களாம். மரிக்காமல் இருக்கிற கள்ளர்கள் அவங்கள அந்த கால் எலும்புகளை உடைத்தார்கள். ஆனால் இயேசுக்கிட்ட வந்தபோது பாருங்க, அது ஒரு தனி செய்தி. அதற்கு முன்பாகவே துக்கம் தாங்காமல் அவர் என்ன செய்துட்டாராம்? இறந்து போனார். துக்கம் தாங்காதபடி, ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக, அந்த துக்கம் அவருக்குள்ள மனுஷர்களுடைய அந்த நிந்தை, அந்த பாவம், அக்கிரமம், மீறுதல், எல்லாவற்றினுடைய முழு அந்த வேதனையும் அவர் மேல் சுமத்தப்பட்ட போது அங்கே அவர் கைவிடப்படுகிறார். கைவிடப்பட்டு அவர் என்ன ஆனார் அப்படின்னா, அங்கே அந்த இருதயம் என்ன ஆனதுன்னா அது ஹார்ட் பஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அந்த நிந்தையினாலே இருதயம் பிளந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நிந்தையினாலே, அந்த வேதனை தாங்க முடியாததுனால முன்கூட்டியே அவர் மரித்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, அப்போ ஒரு சிலர் சொல்லலாம், இதெல்லாம்
தாவீது அவரா பாடி இருக்கிறாரு, இது மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம். 16ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். சங்கீதம் 22:16 எல்லாரும் வாசிக்கலாமா? நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும். பாருங்க, இது எங்கேயுமே தாவீதுக்கு நடக்கல, என் கைகளையும் என் கால்களையும். ஆனா அன்றைக்கு சிலுவை மரணம் கிடையாது, அன்றைக்கு சிலுவை மரணம் கிடையாது. ஆனா ரோமர்களுடைய ஆட்சியில தான் அந்த சிலுவை மரணம் இருந்தது. அந்த சிலுவையில தான் என்ன பண்ணாங்கன்னா, கைகளிலே ஆப்புகளை வைத்து அடித்தார்கள், கால்களில் அடித்தாங்க. இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம், என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். ஹல்லேலூயா. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். 17ஆம் வசனம், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் என்னை என்ன செய்யறாங்க? நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பாருங்க, அவர் வாயை திறந்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அற்புத அடையாளம் நிறைவேறினது. வாயை திறந்து காற்றையும் கடலையும் அதற்றினார். அப்படியே அந்த வார்த்தையின்படியே என்ன செய்தது? காற்றும் கடலும் அமைதல் ஆயிற்று. வாயை திறந்து சொன்னார், குஷ்டரோகியை பார்த்து சொன்னார், நீ சொஸ்தமாகு என்று சொன்னார். அப்படியே சொஸ்தமானாங்க. அது மாத்திரமல்ல, தண்ணீரை அவர் திராட்சரசமாய் மாற்றினார். ஆனா இங்கே ஆண்டவர் இயேசு தன்னுடைய வேதனைகளை சொல்றார், என் கால்களையும் என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். பாருங்க, தாவீது 18ஆம் வசனத்துல, தாவீதுக்கு எங்கேயுமே இந்த சம்பவம் நடந்ததாக தெரியல. ஆனா இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம், ஆண்டவர் இயேசுடைய அந்த வஸ்திரத்தை என்ன செய்தாங்க? அதை எடுத்துக்கொள்ள நினைக்கிறப்ப நல்ல ரொம்ப விலை கூர்னதா, ரொம்ப ரொம்ப ஒரே இதால நெய்யப்பட்டிருக்கு. அதை பார்த்த உடனே என்ன சொல்றாங்க போர்ச்சேவகர்கள், இது நம்ம யாருக்கு வருது, நம்ம இதை பிச்சோம்னா வேஸ்டா போயிடும், நம்ம சீட்டு போட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லி சீட்டு போட்டு அந்த வஸ்திரத்தை எடுத்துக்கொள்றான் ஒரு போர்ச்சேவகன். அந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். பாருங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதையும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண. இங்கே ஆண்டவர் இயேசு சொல்றார், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவையும். பாருங்க, அப்போ இந்த வஸ்திரத்தை பங்கிட்டார்கள். வஸ்திரம் அப்படின்னா அவமானம். நீச கோலமாக தொங்கினார். எல்லாம் சொல்லுங்க, நீச கோலமாக தொங்கினார். இந்த தரித்திரங்கிறது எப்படின்னா, ஒரு இரும்பு நுகம் அந்த கழுத்துல போட்டா அந்த அதுல இருந்து நகல முடியாது. அதே மாதிரி இந்த இரும்பு நுகமாகிய தரித்திரத்தை இயேசு சுமந்து கொண்டார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வஸ்திரத்தை பங்கிட்டார்கள். இது உபாகமம் 28:44 வரும். சாபத்தின் பட்டியலில் போட்டிருக்கு, ஒரு மனுஷன் எல்லாம் சம்பூர்ணமாய் இருக்கும்போது அவன் கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் பசியோடும் தாகத்தோடும் பட்டினியோடும் நிர்வாணத்தோடும் உன் சத்துருவை சேவிப்பார். எப்படியா? பசியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் உன் சத்துருவை சேவிப்பா. அந்த சாபம் அப்படிங்கிறது இயேசு நமக்காக சிலுவையில் அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் இயேசு அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இங்கே அதே அதிகாரம் 22 பாருங்க. இப்போ வேற மாதிரி மாறுது அந்த வார்த்தைகள் எல்லாம், எல்லாரும் கவனிக்கலாம். சங்கீதம் 22:22 வசனம், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதிப்பேன். இப்ப பாடுகளை பத்தி நம்ம தியானிச்சுக்கிட்டே வந்தோம். அப்படி தியானிச்சுக்கிட்டு வரும்போதே அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதிப்பேன். எல்லாம் சொல்லுங்களேன், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, பாடுகளை பத்தி ஒவ்வொரு இதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு. தீமைகள், பாடுகள். ஒருவேளை இந்த தீமைகள் பாடுகள் இருந்தாலும் இது எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்கிறவர், தீமையை ஆளுகை செய்கிறவர்.
அவர் வரப்போகிற காலங்களை அறிந்தவர். இன்றைக்கு நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருப்போம்னு அவருக்கு தெரியும். உங்களையும் என்னையும் உண்டாக்கினவர் அவர். அல்லேலூயா. நம்முடைய முடிவு எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அறிந்தவர். அப்ப இயேசு என்ன செய்தார்னா, இது எல்லாவற்றையும் அறிந்து நமக்கு வர்ற தீமைகளை அறிந்திருக்கிறார், நமக்கு வர்ற பாடுகளை அறிந்திருக்கிறார், நமக்கு வர்ற அந்த துன்பத்தை அறிந்திருக்கிறார். அதனால அறிந்துதான் நம்பிக்கையோட சிலுவைக்கு போகிறார். எல்லாம் சொல்லுங்க, நம்பிக்கையோட. அல்லேலூயா. எங்கேயுமே அவர் பதறல. கைவிடப்பட்டது அப்படின்னா அந்த வேதனையின் மத்தியிலே, அந்த வேதனைக்காக கூட இல்லை, மனுஷருடைய அக்கிரமங்களும் பாவங்களும் சாபங்களும் அவர் மேலே சுமத்தப்பட்ட போது பிதாவோடு இருந்து அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. எப்பயும் அவரும் நானும் பிதாவும் ஒன்றாகவே இருக்கிறோம். கூப்பிட்ட உடனே பிதா பதில் கொடுப்பார். ஆனா இயேசு அவர் செய்த அற்புதத்தெல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க, எங்க இருந்து இவருக்கு இவ்வளவு வல்லமை வந்ததுன்னு கேட்கிறாங்க. வஸ்திரத்தை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். சிலுவையில பிடிக்கிறப்ப கூட சொல்றாங்க, இப்ப நான் வேண்டிக் கொண்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்றார், 12 லேகியம்னா கிட்டத்தட்ட 72,000 தூதர்கள் உடனே வந்துருவாங்க, அவ்வளவு பேரையும் சங்கரிச்சிருவாங்க அப்படிங்கிறார். ஆனா அதை செய்யல. ஆனா அவர் என்ன செய்தார்னா, பிதாவின் சித்தத்திற்கு பேசாது இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் கைவிடப்படாதபடி, மனுஷர்கள் மனுக்குலம் கைவிடப்படாதபடி, ஒருவேளை இன்றைக்கு கைவிடப்பட்டு வந்திருக்கலாம். அவர் தீமையையும் ஆளுகை செய்கிறவர். உங்க வாழ்க்கையில் இருக்கிற தீமைக்கும் அவர் பரிகாரத்தை ஏற்படுத்துகிறார். தீமைகளுக்கு மேலாக என்ன நடக்கும் என்பதை அறிந்து அந்த சிலுவைக்கு நேராக போகிறார். கொலேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு விரோதமாகவும் நமக்கு எதிரிடையாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை எடுத்து சிலுவையில என்ன செய்தாராம், ஆணி அடித்து நடுவில் இராதபடி. அது நமக்கு விரோதமா இருந்த கையெழுத்தை குலைக்கிறார். நமக்கு விரோதமா இருந்த அந்த எழுத்தை குலைக்கத்தக்கதாக இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, சந்ததிக்கு விரோதமாக. அப்ப இந்த தீமைகளை ஆளுகிறவர் அந்த நம்பிக்கையோட போறார் சிலுவைக்கு. என்ன நம்பிக்கை தெரியுமா? அதை நம்ம ஏசாயா 53:12 பார்த்தோம். அவர் அநேகரை பலவான்களை கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அநேகரை. பேதுரு சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இங்க நம்ம பார்க்கிறோம், சங்கீதம் 22 பாடுகளை சொல்லிக்கிட்டே இருந்தாரு, தீமைகளை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதோட முடியலங்க. இந்த முடிவு ரொம்ப முக்கியம். இங்கே நான் வாசிக்கிறோம், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்ப. இன்றைக்கு நம்ம சபையில வொர்ஷிப் லீடர் யாருன்னா இயேசு. இங்க ஆராதனை ஆரம்பிக்கிறப்பே அவர் உள்ள வந்துட்டாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பாருங்க, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை. கர்த்தர் செய்தவைகளெல்லாம் நம்ம சொல்றோம், ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்தவராக இருக்கிறார், மரணத்தை ஜெயித்தவராக இருக்கிறார். அப்ப எதற்காக இந்த பாடுகள்னா, நம்ம பாடுகள் படாதபடி, நீங்க கைவிடப்படாதபடி, நீங்க சாபமாயிராதபடி, நீங்க புறக்கணிக்க கூடாதபடி, நம் ஒவ்வொருவரும் அவமானத்தின் அந்த உச்சத்தில நம்ம வாழ்க்கையை முடித்து கொள்ளாதபடி அவர் கைவிடப்பட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம், சபை நடுவில் உம்மை துதிப்பேன். அப்ப திருச்சபை உருவாகிறது இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கு உலகம் எங்கும் அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி துதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், உலகம் எங்கும். இன்னைக்கு உலகம் எங்கும் அந்த நாமத்தை சொல்லி என்ன செய்யறாங்க? ஆராதிக்கிறாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. எங்க இருந்து வந்தது தெரியுமா? அந்த சிலுவையிலே நமக்கு சம்பாதித்த அந்த மீட்பு. அந்த சிலுவையிலே அவர் நமக்காக மரணத்தை சுமந்து அவர் வெற்றி சிறந்தார் பார்த்தீங்களா? அதை நம்ம சொல்லி துதிக்கிறோம், பாட்டு பாடுறோம். இயேசுவே அப்படின்னு சொல்லி துதிக்கிறோம். பாத்திரர் நீரே, நீர் மாறாதவர் அப்படின்னு சொல்லி பாடுறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ராஜாதி ராஜா, திரும்ப வரப்போகிறார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நிறைவேறினது பாருங்க. அதே போல அவர் பற்றிய தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறினது. வஸ்திரத்தை பங்கிட்டார்கள், அவருடைய அந்த காலையும் கையும் உருவ குத்தினார்கள், அப்படியே நிறைவேறினது. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னார். இன்றைக்கு நிறைய தாகத்தோடு வந்திருக்கலாம், தேவையோடு வந்திருக்கலாம்,
கண்ணீரோடு வந்திருக்கலாம், இரவெல்லாம் கவலையோடு இருக்கலாம். ஆனால் இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் தாகமாயிருக்கிறேன் என்று அவர் கைவிடப்பட்டார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. நான் நினைக்கலாம் தீமையோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், இதுதான். இல்லை இல்லை, அதன் மத்தியிலே கர்த்தர் ஒரு துவக்கத்தை துவங்குகிறவர். அல்லேலூயா. அது எல்லா கல்லறை அந்த சிலுவையில் அதோடு முடிஞ்சு போச்சு, இல்லை இல்லை, அவர் உயிர் தெழுந்தவராக, மரணத்தை ஜெயித்தவராக. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சபையின் நடுவிலே உம்மை துதிப்பேன். துதிக்கும் போதே வந்துடுறார், நடுவில் ஆராதிக்கும் போதே வந்துடுறார். கர்த்தர் நல்லவர், ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. அடுத்த வசனம் 20, எல்லாரும் வாசிக்கலாமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே எல்லாம் சொல்லுங்க, அவரை துதியுங்கள். எத்தனை பேர் துதிச்சிங்க? இரவெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களா? இரவெல்லாம் உட்கார்ந்து அழுதீங்களா? துதிச்ச நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எனக்காக இயேசு கைவிடப்பட்டார், என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக. அப்படி சொல்லி துதிங்க, போதும். அது அந்த நாமத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இங்கே வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில், யார் பேர்லையா? அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரப்பட்டனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், கேட்டருளினார். என்ன கேட்டருளினார் தெரியுமா? இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு அந்த நரகத்திற்கு போகாதபடி மீட்கப்படும்படியாக, ஹல்லேலூயா, அந்த நம்பிக்கையோடு இயேசு சிலுவைக்கு போனார். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், நம்பிக்கையோடு. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை தெரியுமா? அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் சுகமடைகிறோம், அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், அவரை நோக்கி பார்க்கும்போது வியாதியிலே பலவீனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் 20, எல்லாரும் வாசிக்கலாமா? 25, மகா சபையிலே, சத்தமா வாசிக்கலாம், நான் உம்மை துதிப்பேன். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க, மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. மகா சபையிலே உம்மை துதிப்பேன். எல்லாருக்கும் முன்னாடி நான் சொல்லுவேன், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்ப என்ன நம்பிக்கையோடு இயேசு போகிறார்? எதற்காக போகிறார்? இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த நாமத்தை சொல்லி துதிக்கும் போதே கர்த்தர் அற்புதம் செய்கிறார், அந்த நாமத்தை உயர்த்தும் போதே விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. அவர் நாமத்திலே பேய்கள் ஓடும், அவர் நாமத்திலே நோய்கள் போகும், அவர் நாமத்தினாலே குறைவுகள் எல்லாம் நீங்கும். இந்த வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கு, மகா சபையிலே நான் உம்மை. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனைகளை உயர்த்தக்கூடாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனைகளை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஃபோனில் பேசுகிறாங்க, நேரம் எடுத்து மனுஷரோட பேசுகிறாங்க. இல்லைங்க, ஒருவேளை நானும், எனக்கு கூட நான் ஒரு சில செய்தி வந்தோடனே எனக்கு கூட அப்படியே துக்கமாக இருக்குது, ஜெபிக்க கூட முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்ன துதி, உன் பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போய்விடும். பிரச்சனையிலிருந்து கண்ணை எடுத்து, தேவைகளிலிருந்து கண்ணை எடுத்து இயேசுவை துதிக்கத்தக்கதாக. எப்படி சொல்லி துதிக்கணும்னா, நான் கைவிடப்படாதபடி, நான் அவமானமாகாதபடி என் இயேசு எனக்காக இந்த வேதனையை ஏற்றுக்கொண்டார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, இந்த அன்புக்காக நன்றி, இந்த மீட்புக்காக நன்றி. ஹல்லேலூயா. அப்படி சொல்லி துதிக்கத்தக்கதாக. பாருங்க, அப்போ இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனம், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். அடுத்து 27ஆம் வசனம், 27, எல்லாரும் வாசிக்கலாமா? பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. முதல்ல யாரு மத்தியில் ஆண்டவர் ஊழியம் செய்தார் அப்படின்னா, யூதர்கள் மத்தியில். அப்போஸ்தலர்கள்லாம் முதல்ல அந்த யூதர்கள் மத்தியில் தான் அங்கே ஊழியம் நடைபெற்றது, இஸ்ரவேலர்கள் மத்தியில். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் எல்லைகள் எல்லாம் பிரஜாதியர்கள் நினைவு கூர்ந்து, பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் உலகமெங்கும் ரட்சிக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா.
ஒரு நாள் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கிறோம், வெண்வஸ்திரம் தரித்தவர்களாக ஜாதி ஜாதியான ஜனங்கள், கோத்திரம் கோத்திரமான ஜனங்கள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அன்னைக்கு பார்க்குறோம், ஜப்பான் தேசத்திலிருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க, ஆப்பிரிக்காவிலிருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க, அமெரிக்காவிலிருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க, இந்தியாவிலிருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. எல்லாரும் அவருக்கு முன்பாக. ஹல்லேலூயா. இந்த மேசியாவை பற்றிய தீர்க்கதரிசனம் அன்றைக்கு தாவீது சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பூமியின் எல்லைகள் எல்லாம் எதங்க நினைவு கூறும்? அப்பத்தையும். ஆண்டவர் சொல்றாருல, என்னை நினைவு கூர்ந்து, பந்தியில பங்கெடுக்கிறப்ப சொல்றாரு, இதை நினைவு கூர்ந்து வாங்கி புசியுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்திலே திரும்புமா. அவர் சிந்தின ரத்தம் நான் கைவிடப்படாதபடி, நான் சாபமாகாதபடி, அந்த சாபத்தில் நான் தொடராதபடி. பாருங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் 10 வருஷ கிறிஸ்டின்ங்க, நாங்கள் 5 வருஷ கிறிஸ்டின் அப்படின்னு பெருமை பாராட்டிக்கிடுவாங்க. நீங்களாம் இப்போ வந்தவங்கங்க, நாங்களாம் அந்த காலத்தில் இருந்தே இதில் இருந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பெருமையே கிடையாது. என்னன்னா, நம்ம யாருமே எருசலேமில் பிறக்கலை, நம்ம எல்லாருமே புரஜாதியர் தான். ஹல்லேலூயா. ஆனால் புரஜாதியர்களை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ஹல்லேலூயா. புரஜாதியர்கள் எல்லாரும் தொழுது கொள்வாங்க. தொழுது கொண்டாதான் மீட்பு. அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நீங்கள் நினையாத நேரத்தில், நினையாத வேளையில் மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கிறபடியினாலே, இல்லைங்க 1000 வருஷம் இல்லைங்க, இன்னும் 10,000 வருஷம் இல்லை, நினையாத நேரத்தில் வருவார். ஓ, அன்றைக்கு நீங்க கைவிடப்படாதபடி ஆண்டவர் சொல்றாரு, விழிப்பாயிருங்கள், எச்சரிக்கையா இருங்க. இல்லைங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு, இன்னொரு 20 வருஷம் கழிச்சு ஆண்டவர் நமக்கு கொடுத்த காலம் முடிகிற நேரமா இருந்தா என்ன தெரியும்? யாருக்கும் தெரியாது. அதனால தான் போட்டிருக்கு, நீங்கள் நினையாத நேரத்தில், நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார், அதற்கு எப்பொழுது எப்படி இருங்க? ஆயத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு கைவிடப்படாதபடி, எனக்கு இயேசு தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அவரை விட்டு தூரமாக போயிடாதீங்க, அவரை மறந்துடாதீங்க. அநேக கவலைகளாலும் தேவையில்லாத பாரங்களாலும் கர்த்தரை விட்டு விலகிடாதீங்க, ஜாக்கிரதையாயிருங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 28ஆம் வசனம். ஹல்லேலூயா. ராஜ்யம் யாருடையதான்? கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ராஜ்யம் கர்த்தருடையது. அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். அடுத்த வசனம், பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள், புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்க கூடாதே. எல்லாரும் வாசிக்கலாமா? 30வது வசனம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எண்ணப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஹல்லேலூயா. இங்கே ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். சொல்லுங்களேன், ஒரு சந்ததி. ஹல்லேலூயா. எப்படியா? ஒரு சந்ததி. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, என்ன சொன்னார்னா, உன் சந்ததியிலே அப்படின்னாரு. உன் சந்ததியிலே. சொல்லுங்களேன், உன் சந்ததியிலே. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய சந்ததியிலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணும்னா இயேசு கிறிஸ்து மூலமாக. யார் மூலமாக? இயேசு. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமை ஒரு மனுஷனை எடுத்து தெரிந்து கொண்டார், அந்த ஒரு மனுஷன் மூலமாக கர்த்தர் சந்ததியை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை கர்த்தர் வேறு பிரித்தார். ஆபிரகாமை அழைத்தார். தான் போகிற பாதை என்னதுன்னு தெரியாது ஆபிரகாமுக்கு, ஆனால் அந்த பாதையில் விசுவாசமாக போனார். பாருங்க, அதான் உத்தரவாதம். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு எல்லாமே என் கண்ணில் தெரியணும், எல்லாத்தையுமே பார்த்தா தான் நம்புவேன். இல்லைங்க, முற்பிதாக்கள் என்ன செய்தாங்கன்னா, விசுவாசித்து அந்த பாதையில் போனாங்க, உத்தரவாதத்தை எடுத்துக்கொண்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரே நீங்கள் தான் உத்தரவாதத்தை எடுத்துக்கொள்ளணும், எனக்கு எல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். இல்லை, உத்தரவாதத்தை நீங்கள் தான் எடுத்துக்கணும். தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருந்தும் அவன் புறப்பட்டு போனான். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, தேராகு கானானுக்கு புறப்பட்டான். தேராகு யாரு? ஆபிரகாமுடைய அப்பா. எங்க புறப்பட்டாராம்? கானானுக்கு புறப்பட்டார். ஆனா ஆரானிலே தங்கிட்டார். எங்க தங்கிட்டாரு?
ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய இடர்பாடுகள் வரும். வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, உங்கள் பிள்ளைகள் மகிமையான சந்ததியாக உருவாகிறதுக்கு முன்னாடி பிசாசு அநேக இடர்பாடுகளை கொண்டு வருவான். பைபிளில் போட்டிருக்கு, தேராகு ஆரானிலே தங்கி விட்டான். நிறைய விசுவாசிகள் இப்படி தான் தங்கிடுறாங்க. சூழ்நிலையை பார்த்து, இடர்பாடுகளை பார்த்து அப்படியே தங்கிடுறாங்க. ஆனால் அடுத்த 12ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, கர்த்தர் தாம் சொன்னபடியே ஆபிரகாம் புறப்பட்டு போனான். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே. ஆண்டவர் சொல்றாரு 5 ஆசீர்வாதத்தை சொல்றாரு, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி. அதில் ஒன்று சொல்றாரு, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் பாருங்க, அது ஆபிரகாமுக்கு மாத்திரம் சொல்லல, ஆபிரகாமுடைய சந்ததியிலே இயேசு வருகிறார். இந்த இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் ஜாதி ஜாதியான ஜனங்கள், கோத்திரம் கோத்திரமான ஜனங்கள், அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வந்து நிற்கத்தக்கதாக. அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம். இன்றைக்கு எல்லாரும் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் எனக்கு நிலைமை முடிய போகுது, உயிர் போகிற நிலையில இருக்கு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்கு யாருமே இல்லை, இயேசுவை நோக்கி பார்க்கும்போது, அவரை ஸ்தோத்தரிக்கும் போது, துதிக்கும் போது, வேற எதையும் நீங்க எனக்கு யார் செய்வா, யார் இல்லை இல்லை, இயேசுவை நோக்கி பார்த்து, எனக்காக நீர் கைவிடப்பட்டு, எனக்காக நீர் புறக்கணிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்களேன், துதிச்சு பாருங்களேன். கலாத்தியர் 3:13-14 சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து இந்த பாருங்க, இந்த இடறல் அப்படின்னா யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு இடறல்னா என்ன தெரியுமா? இன்றைக்கு கிறிஸ்தவங்களுக்கு என்னன்னா, இதை எப்படி போடணும், இதை எப்படி போடக்கூடாது, இப்படி போட்டால் தான் அவங்க பரிசுத்தவான்கள், இப்படி போடலைன்னா அப்படிலாம், அது ஒரு பெரிய இடறலாக கொண்டு போயிடுறாங்க. பாருங்க, ஆனால் இயேசுவை பார்த்து இடறல் அடைஞ்சாங்க. என்ன இடறல் தெரியுமா? சிலுவை. யூதர்களுக்கு சிலுவைனா சபிக்கப்பட்ட சின்னம். ஆனால் அந்த சிலுவையில் தான் கிறிஸ்து மரித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த சிலுவை என்பது அது சாபத்தின் அடையாளம். ஆனால் அந்த சாபத்தின் அடையாளமாக தான் அவங்களுக்கு என்னன்னா, மேசியா சிலுவையில் மரிப்பாரா? அதுதான் அவங்க கேள்வி. மேசியா வருவார், ரோம சாம்ராஜ்யத்தை அழிச்சு உலகம் முழுவதும் மேசியாவுடைய ராஜ்யம் வந்துடும், அவ்வளவு வல்லமையானவர் மேசியா வருவார். ஆனால் அவர் சிலுவை மரத்திலேயே தொங்குவார், அவர் நீச கோலமாவாரா? அது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. பாருங்க, இந்த சபையில துதிப்பதை குறித்து இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், நம்பிக்கையாய் இருப்பேன். நான் அவரிடத்தில், எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க, நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன். இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நம்பிக்கையா இருக்கணும். யார் மேல? இயேசு மேல. பாருங்க, அந்த கடல்ல கொந்தளிக்கும் போது பயங்கரமா இருக்கும் தண்ணி, இப்படியே பெரிய கப்பலை கூட அப்படியே இது பண்ணும். ஆனா கீழே என்ன இருக்கும்னா, அந்த கப்பலுக்கு கீழே ஒரு நங்கூரம் இருக்கும். அந்த நங்கூரம் நல்ல வெயிட்டா இருக்கும். இந்த கப்பலை என்ன செய்யும்னா, எவ்வளவு கொந்தளிப்பு வந்தாலும் அப்படியே அதை பேலன்ஸ் பண்ணும். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இயேசு நம்பிக்கையாக இருக்கிறார், கிறிஸ்து நம்பிக்கையாக இருக்கிறார். இந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. ஹல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் சொன்னாலும் இயேசு ஒரு நம்பிக்கையோடு போறாருங்க சிலுவைக்கு. என்ன நம்பிக்கை தெரியுமா? அவருடைய இரத்தத்தினாலே மனுக்குலம் பாவமெல்லாம் கழுவப்பட போகிறது. அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாக போகிறது. அவருடைய நாமத்தினாலே நரகத்துக்கு போகிற ஜனங்கள் மீட்படைய போகிறாங்க. அதனால போகிறாரு. இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, அவர் சிலுவையை தனக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு
இங்க சொல்லப்பட்டிருக்கு, நானும் இதோ நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். அதை பார்க்கிறாருங்க. இன்றைக்கு நம்ம மூலமா எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க அதை பார்க்கிறாரு. உங்க மூலமா உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த மீட்பை பெற்றிருக்கிறாங்களா? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்காங்களா? சுத்திகரிக்கப்பட்டிருக்காங்களா? ஆண்டவருடைய வருகை சமீபம், நினையாத நேரத்தில் வருவார். அவரோடு ஐக்கியமா இருக்கிறோமா, இல்ல அவரை விட்டுட்டு விலகிட்டோமா? ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சபை நடுவில் உம்மை துதிப்பேன், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். அந்த வார்த்தையை பாருங்க, ஸ்தோத்திரம் பாருங்க, அது எவ்வளவு ஒரு மகிமையா இருக்குன்னு பாருங்க. நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும், எல்லாம் சொல்லுங்களேன், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன். அப்ப தீமைகளை அவர் ஆளுகிறவர். நமக்கு வர்ற பாடுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். எந்த இடத்துல நீங்க கைவிடப்படுவீங்கன்னு அவருக்கு தெரியும். எந்த இடத்துல உள்ளம் உடைவீங்கன்னு அவருக்கு தெரியும். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நீங்க அழுவீங்கிறது அவருக்கு தெரியும். அதனாலதான் பிதாவானவர் இயேசுவை கைவிட ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு அந்த இயேசு அங்க போகும்போது கூட அவரை யதார்த்தமா பிடிச்சு சிலுவையில் அடிக்கலைங்க. அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. இன்றைக்கு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட இயேசுவை பிதாவானவர் ஒப்பு கொடுத்தார். சொல்லுங்களேன், என் மீது வைத்த அன்பு, என் மேல இவ்வளவு அன்பா வச்சிருக்கிறாரு. இப்படி கைவிடப்படவா கொடுத்தாரு? ஆமா. என் பிள்ளையை யார் நேசிப்பா? என் குடும்பத்தை யார் நேசிப்பா? என் நிலையை யார் புரிந்து கொள்வா? அவர் புரிந்திருக்கிறார். அந்த எருசலேம் வீதியெல்லாம் ரத்தம் வடிகிறது. அந்த சிலுவையை சுமந்து கொண்டவராக, முதுகெல்லாம் பிக்கப்பட்டதாக. அந்த அளவு பாடுபடுறீங்களா? நீச கோலமாக நீங்க யாரும் அப்படி சுமக்கிறீங்களா? அவரை மாதிரி வல்லமையானவராக இருந்து இந்த பாடுகளை சுமக்கிறீங்களா? அவர் எல்லாம் மகிமைக்குரியவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அந்த மகிமையெல்லாம் மறைத்து கொண்டு லூக்கா 2 பார்த்தோம், அவர் வளர்த்தியிலே, கீர்த்தியிலே, ஞானத்திலே, மனுஷ தயவிலே, தேவனுடைய கிருபையிலே அதிகமா. சொல்லுங்களேன், அதிகமா. உங்க பிள்ளைகளை அப்படி வளர்க்குறீங்களா? பிள்ளை இங்கிலீஷ் மீடியம், சிபிஎஸ்சி, அடுத்து இன்னும் இன்டர்நேஷ்னல்லாம் இருக்கு. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் பிள்ளைக்குள்ள இருக்கா? பிசாசு இன்னைக்கு அதில் இருந்து அப்படியே டைவர்ட் பண்ணுறான். கொரோனா வந்தப்போ அடுத்து இந்த உலகம் விடியுமான்னு யாருக்குமே தெரியாது. ஆகவே அவருடைய வருகை என்பது நினையாத நேரத்திலே. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு நம்ம பயந்து இருக்கணும், கர்த்தருடைய வழிகளை கை கொள்ளணும், கர்த்தரை நேசிக்கணும். ஒருவேளை பிள்ளைகளை ஆராதனைக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஆனால் அதற்காக கூட கொஞ்சம் சாப்பிடாம தியாகம் பண்ணி ஜெபம் பண்ணி நடத்திடுங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் நீங்க தான் எடுக்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நானும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். சொல்லுங்களேன், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். நிறைய பேருக்கு பிள்ளைன்னா பயமா இருக்கு. பிள்ளை வேணுமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். அந்த பிள்ளை கர்த்தரை துதிக்கும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும், கர்த்தரை மகிமைப்படுத்தும், கர்த்தருக்கு சாட்சியா இருக்கும். கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார். பிசாசு என்னென்னமோ செய்யலாம், ஆனால் கர்த்தர் சொன்னதை செய்வார். நான் சோர்ந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு பாரு, நம்பிக்கையா இருப்பேன். இயேசு அந்த நம்பிக்கையோட போறாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலுவைக்கு போகும்போது அப்படி வேதனையோடு பதஷ்டத்தோடு ஐயோ என்னை பிடிச்சிட்டா, இல்ல நம்பிக்கையோடு. சொல்லுங்களேன், நம்பிக்கையோடு. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை, வேத வாக்கியம் சாட்சியாக இருக்கிறது. இந்த நாமத்தை உயர்த்தி சொல்லும் போது கர்த்தர் உங்களுக்கு மீட்பை அருளுவார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம். சொல்லுங்களேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அது சும்மா இல்லைங்க, உயிர் போயிருக்கு. அந்த பழைய ஏற்பாடு என்பது அதுதான் அந்த நிழல். புதிய ஏற்பாடு நிஜம். பழைய ஏற்பாடு முழுவதும் சகரியால, மீகா, தீர்க்கதரிசனம் எல்லாம் இயேசுவை பத்தி. யாத்ராகமத்தில், லேவியராகமத்தில், ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் மேசியா ஃபுல்லா, பழைய ஏற்பாடு ஃபுல்லா அந்த நிழல் இயேசுவை பத்தி சொல்லிக்கிட்டே வருது. பஸ்காவை பத்தி வருது. யாத்ராகமம் 12 அதிகாரத்தில் சங்கார தூதன் வருவான், கொலைகாரன் கொல்ல வருவான்.
ஆனா எந்த வீடுகள்ல ரத்தம் பூசப்பட்டிருக்கோ, இன்னைக்கு பாட்டு பாடணும், விலையேற பெற்ற ரத்தம், வல்லமையுள்ள ரத்தம். எந்த வீட்டில் பாவ மன்னிப்பு இருக்கிறதோ, பரிசுத்தமாக்குதல் இருக்கோ, கர்த்தருக்கு உண்மையா ஒப்பு கொடுத்து பயந்து இருக்கிறாங்களோ, அந்த வீட்டுக்குள்ள சங்காரத்துடன் வர முடியாது. எந்த குடும்பம் கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கோ, அந்த வீட்டை கர்த்தர் வேலி அடைப்பாரு. கர்த்தர் இல்லாத வீடு, அந்த வீட்டில் வேதனைகள் பெருகும். ஒருவேளை இன்னைக்கு நல்லா இருக்கும், ஆனா முடிவு ரொம்ப கொடூரமா இருக்கும். அதனாலதான் இது அனுக்கிரக காலம். கர்த்தர் சொல்றார், இந்த நாளிலே நீ இயேசுவை ஏற்றுக்கோ, இந்த நாளிலே அவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணு. இன்றைக்கே ரட்சணிய காலம். அவருக்கும் உங்களுக்கு இடையில ஒரு நல்ல உறவு இருக்கா? இல்லை எனக்கு செல்போன் தாங்க, இல்லைங்க எனக்கு வேற ஒரு சில இதுதான் எனக்கு இன்பமா இருக்கு, இல்லை ஒரு வேளை நான் மோசம் போவோமானால், பிரியமானவர்களே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். ஒரு ஆள் இருக்கான், அவன் திருடுறவன், கொல்றவன், அழிக்கிறவன். அவனை பத்தி இன்னொரு இடத்துல இயேசு சொல்றாரு, யோவான் 8, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான், கொல்றதுக்குனே வர்றான். இன்றைக்கு இயேசு அப்படின்னா அது ஏதோ வெளிநாட்டு மதம் இல்லைங்க, மீட்பர், ரட்சகர், உயிரை கொடுத்த ரட்சகர். ஜாதி ஜாதியான ஜனங்கள், சபையின் நடுவிலே நான் உம்மை துதிப்பேன், சபையின் நடுவிலே உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு மகிமை. கடைசியாக ஒரு பகுதியை வாசித்து நாம் முடிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசேப்புக்கு நிறைய பாடுகள். சகோதரர்களே கொலை செய்ய வகை தேடினார்கள், கூட பிறந்த அன்னைமார்களே கொலை செய்ய வகை தேடினாங்க. பாடுகள்னாலும் பாடு, அவ்வளோ பாடு. அவரை நாடு கடத்திட்டாங்க, வித்துட்டாங்க, அடிமையா இருந்தார். அங்க போன அந்த பிரதம மந்திரி வீட்டில், அதாவது அந்த இராணுவ போத்திபார் என்கிற அந்த வீட்டில் வேலை பார்த்தா அவங்க மனைவி பாருங்க, அவ இந்த யோசேப்பு மேலே பொய்யா குற்றஞ்சாட்டி செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலையில் கிடக்கிறார். ஆனால் அப்பொழுதும் யோசேப்பு நம்பிக்கையோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தீமைகள் இருக்கலாம், எதையோ இழந்து போயிருக்கலாம், பிசாசின் வஞ்சனையினாலே பறிகொடுத்து நிற்கலாம். ஆனால் உங்க வாழ்க்கையில் வந்த தீமையின் மத்தியிலே ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தராய் இயேசு அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். மரணத்தை வென்றவர், பிசாசின் கிரியைகளை அழித்தவர், அவர் தான் என் மேய்ப்பர். தனியாக உட்காந்து சொல்லணும் எனக்கு யாரும் இல்லையே, அப்படி இல்லை. எனக்கு என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார், என் மேய்ப்பர் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இன்னும் சொல்லலாம், கர்த்தராய் இயேசு என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன். ஐயோ தாழ்ச்சி அடைஞ்சிட்டேனே, இல்லை, தீமை, ஒருவேளை தீமையில் இருக்கலாம். தீமை பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. தீமையை கர்த்தரை அகற்றுகிறார். தீமை அவர் கொடுக்கிறவர் இல்லைங்க. இன்னைக்கு நிறைய பேர் தப்பா சொல்றாங்க. யோபுவை பத்தி பார்க்கிறோம், யோபுவை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்தார். யோசேப்பை குறித்து பார்க்கிறோம், வாசிக்கலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் சீக்கிரமா. ஆதியாகமம் 50. ஆதியாகமம் 50. எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 19ஆம் வசனம், 18 இருந்தே வாசிக்கலாம். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். 17ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பாருங்க என்ன நடந்ததுன்னா, இப்ப பாக்குறாங்க யோசேப்புக்கு இருக்கிற அதிகாரம். அந்த பிரதம மந்திரிக்கு அடுத்த பெரிய அதிகாரத்தோடு இருக்கிறாரு.
இயேசுவும் அப்படிதான் பாடுபட்டார், தீமைகளை சகித்தார். அதே நேரத்தில் பிதாவானவர் அவருக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை கொடுத்து, வல்லமையை கொடுத்து, பிதாவின் வலது வாசத்திலே வீற்றிருக்கிறவரார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட மகிமையை கொடுத்திருக்கிறார். அவர் நாமத்தில் வல்லமையை கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கத்தக்கதான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கைகளை வேர்த்தி சொல்லுங்களேன், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கத்தக்கதாக சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள, சொல்லுங்களேன், மேற்கொள்ள. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் அதிகாரம் கொடுத்தேங்கிறார். அடுத்து சொல்றார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. பிசாசு முன்னாடி ஜெபம் பண்ணுங்கன்னு போடல, இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க கூடாது, அதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணிடணும். பிசாசு வர்றப்ப இயேசுவின் நாமத்தில் உன்னை எதுக்குறேன், இயேசுவின் நாமத்தை சொன்ன போது அவன் ஓடிதான் ஆகணும். இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்க சர்ப்பங்களையும் தேள்களையும், சர்ப்பமும் தேள்னா என்னன்னா சாத்தான், உங்களை கொல்ல வந்த பிசாசு, உங்க குடும்பத்தை அழிக்க வந்தவன், பிள்ளைகளை அழிக்க வந்தவன், வீட்டில் நிறைய பொருளை திருட வந்தவன். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ அவைகளை மிதிப்பாய், ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது, ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. அடுத்து இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, 19ஆம் வசனம். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனோ. அடுத்து, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு. பாருங்க, இது இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, நன்மையை செய்கிற தேவன் நன்மையாய் முடிய பண்ணினாராம். சொல்லுங்களேன், நன்மையை செய்கிற தேவன், அவர் நன்மையை செய்கிறவர். பிளான் பண்ணி வச்சுதாங்க யோசேப்பை தெரிந்து கொண்டாரு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தீமைகள் இருக்கலாம், பிறகு வேதம் சொல்லுது, அதுக்கு பிறகு அவர் அந்த தீமையை பற்றி எங்கேயுமே நினைக்கல. அந்த முடிவை பார்க்குறோம், யோசேப்புக்கு இருக்கிற மகிமையை பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் அவர் பட்ட கஷ்டங்கள் எங்கேயுமே சொல்லலைங்க. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த மீட்பு என்பது சரியான அறிவோடு இயேசுவை நோக்கி பார்க்கும்போது, துதிக்கும்போது, அவருடைய காயங்களை துதிக்கும்போது, எனக்காக நீர் கைவிடப்பட்டு என்னுடைய எல்லா நீர்தான் ஆண்டவரே அப்படின்னு அவரை விசுவாசிக்கும் போது, எனக்காக நீர் மரித்து என் பிள்ளைக்காக, என் சந்ததிக்காக, என் குடும்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இது ஏதோ மதம் இல்லைங்க, இது வாழ்க்கை. ஜெயித்து ஆகணும். நீங்கள் ஜெயிக்கலைன்னா வேற ஒருத்தன் உங்களை ஜெயிச்சிருவான். மீட்பு கட்டாயம் மீட்புக்குள்ளே வந்து தான் ஆகணும். அந்த ரத்தம் நம்மை பாதுகாக்கிற ரத்தம், சுத்திகரிக்கிற ரத்தம். யாத்திராகமம் 12 போட்டிருக்கு, நிலைகள் எல்லாம் ரத்தம் பூசப்பட்டது. அந்த 2 போஸ்ட்லேயும் ரத்தம் பூசணும். ஆனால் கீழே காலில் படக்கூடாது ரத்தம். அதில் போட்டிருக்கு, கீழே காலில் அந்த ஈசோப்புனால அந்த ரத்தத்தை கீழே என்ன செய்யாதீங்க, தெளிக்காதீங்க. அது காலில் படக்கூடாது. அது எதற்கு அடையாளம்? இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளம். சொல்லுங்களேன், இயேசுவின் ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம், வல்லமையுள்ள ரத்தம், மீட்பின் ரத்தம், பாவ மன்னிப்பு உண்டாக்கும் ரத்தம். ஹல்லேலூயா. பாருங்க, புதிய ஏற்பாட்டில் நிருபத்தை எழுதுகிற ஆசிரியர் அதை குறித்து சொல்றாரு. ஒரு நல்ல தேறின மனிதன் பவுல் அப்போஸ்தலர் அற்புதமாக சொல்றாரு அந்த வெளிப்பாடுகளை. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபேசியர் 1:7, சீக்கிரமா. எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே. சொல்லுங்களேன், கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. சொல்லுங்களேன், உண்டாயிருக்கிறது. இனி உண்டாக போதா? சொல்லுங்களேன், உண்டாயிருக்கிறதுனா பாஸ்ட் டென்ஸா இல்லை ஃபியூச்சர் டென்ஸா, ப்ரெசன்ட் டென்ஸா? அந்த காலங்களில் 3 காலம் இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா நிகழ்காலம், அடுத்து வருங்காலம், இன்னொன்று கடந்த காலம். இது எங்கே போட்டிருக்கு அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் போட்டிருக்கு. மீட்பு உண்டாயிருக்கிறது அப்படின்னா எப்படி வேணாலும் இருக்கலாமா? மீட்பு உண்டாயிருச்சுங்க இல்லை, இந்த அன்புக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். எத்தனையோ பேர் நரகத்துக்கு போகிறவங்களை மீட்கணும். அந்த கிறிஸ்துவின் அன்பு அவங்களுக்குள்ளேயும் கடந்து செல்லணும். வெறும் வைராக்கியம் இருக்கக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு,
நான் இப்படி ஜெபம் பண்ணுவேன், அது தேவையில்லை. அந்த நேரம் அந்த ஜெபிக்கிறது நல்லது, அடுத்து செயல்படணும். ஆண்டவர் இயேசு ஜெபித்தார், கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுவிசேஷத்தை சொன்னார். பிரியமானவர்களே, அப்போ சுவிசேஷத்தை சொல்லி என்ன செய்யணும்? அவங்கள ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வரணும். அதுதான் பெரிய காரியம். ரட்சிக்கிறவர் இயேசு, விடுவிக்கிறவர் இயேசு, சுகம் தர்றவர் இயேசு. ஆகவே இங்கே இந்த வார்த்தையை பாருங்க. அடுத்து இன்னொரு வார்த்தை இங்கே எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். இவருடைய இரத்தத்தினாலே, எல்லாரும் சொல்லுங்களேன், இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. சொல்லுங்களேன், உண்டாயிருக்கிறது. அதைத்தான் இயேசு பார்த்தார். அந்த நம்பிக்கையோடு ஹல்லேலூயா, என் மனுக்குலத்திற்கு மீட்பு வேணும். மனுஷன் நரகத்துக்கு போகிறது எழுதப்பட்டது. நியாய தீர்ப்பு அப்படி தான் இருக்குது. ஆனால் யாரெல்லாம் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ, அன்புராஜ் பிரதர்னு சர்ச்சுக்கு வருவார். அவங்க அப்பா கடைசி நேரம் படுத்த படுக்கையாக சென்ட் ஜோசப் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தார். 84 வயசு. கடைசி நேரம் ஒப்பு கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அப்புறம் நினைவு நாள் கூட்டம் வச்சுருந்தாங்க. அங்கே போனப்போ அந்த அம்மா நல்ல விசுவாசி, பல வருஷ விசுவாசி. அவங்க வீட்டில் மலைகளில் டீச்சராக இருந்திருக்கிறாங்க 2 பேரும். கொடைக்கானல் அந்த பகுதியில் அநேக ஊழியக்காரங்க அவங்க வீட்டுக்கு வருவாங்களாம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், யாசித்தாலும் பசித்தாலும் அவங்க இயேசுவை விட்டு விலகாதவர்கள். அந்த அம்மா அப்படி விசுவாசத்தில் இருந்து 3 சகோதரிகள், ஒரு சகோதரர், அவ்வளோ பேரையும் கிறிஸ்துவுக்குள்ள அந்த அம்மா நடத்தியிருக்கிறாங்க. அந்த ஐயா ஆண்டவரை விசுவாசியாதவர். ஆனால் கடைசி நேரம் அந்த அம்மா இருக்கிற இடத்துக்கு நீங்களும் போகணும் அப்படின்னா இந்த இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த ஐயா சொன்னார், இயேசுவை பேச முடியல, ஃபுல்லாக முகத்துலலாம் அந்த இது போட்டிருக்கிறாங்க, ஆக்சிஜன் ஏறிக்கிட்டு இருக்கு, உயிர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போகுது. இயேசுவை ஏற்றுக்கொண்டார். பேப்பரில் எழுதி, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை நம்ம நல்லா இருக்கிற நாட்கள்லே ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் கடைசி நேரத்திலேயாவது ஏற்றுக்கொண்டாங்க. ரட்சிப்பு சாதாரணமானது இல்லை, விளையாட்டு காரியம் இல்லை. பிசாசனுடைய வஞ்சனை எப்படி ஆண்டவரை விட்டு விலக செய்யலாம். ஒரு சிலருக்கு பணம், ஒரு சிலருக்கு மெட்டீரியல், ஒரு சிலருக்கு அநேக கவலை, அதெல்லாம் தந்துடும். அவன் சொல்லுவான், பொய் சொல்லுவான், உன் பிரச்சனை தீரவே தீராது அப்படிமா. இல்லை இல்லை, இயேசு எனக்காக கைவிடப்பட்டிருக்கிறார், எனக்காக அவர் நீச கோலமானார், எனக்காக அவமானப்பட்டார். நான் அவமானத்தோடு இருக்க மாட்டேன். என் இயேசு, அவருக்கு நான் நன்றியாக இருக்க போகிறேன். அது எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும், இந்த வார்த்தையை பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும், கையை உயர்த்தி சொல்லுங்களேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் கிருபையும் சமாதானமும் எங்களுக்கு உண்டாவதாக. திரும்ப சொல்லுங்களேன், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் எங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 3ஆம் வசனம் பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சகல ஆசீர்வாதத்தினாலும் 3 ஆசீர்வாதம் இருக்கு. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீர ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம். இந்த 3ஐயும் இயேசு உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வதித்திருக்கிறார். சொல்லுங்களேன், ஆசீர்வதித்து. அதையெல்லாம் பார்க்கணும். இல்லை ஒரு சிலர் சொல்லுவாங்க பரலோகத்தில் தான் இருக்குங்க ஆசீர்வாதம். அப்போ நீங்கள் அப்படி விசுவாசித்தீங்கன்னா பரலோகத்தில் தான் போய் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பூமியிலேயே பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம், முற்பிதாக்களுடைய சுதந்திரம் இந்த பூமியிலே கர்த்தர் நல்லா வைப்பாரு. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். கர்த்தரோடு சிநேகிதன் என்னப்பட்டார் ஆபிரகாம். அடுத்து நல்ல தீர்க்க ஆயுசை கொடுத்தார். கொஞ்சம் வயசுல மறிக்கிறது இல்லை, என்ன ஆயிருமோ இல்லை இல்லை, நல்ல ஆயுசையும் பலனையும் கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம்.
நம்பிக்கையாக இந்த வேத வசனம் எல்லாம் ஆவிக்குரிய மன்னாவாக ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிட்டு பிழைக்கத்தக்கதாக, இந்த வேத வாக்கியம் நம்மை பலப்படுத்தத்தக்கதாக, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் சிநேகம். அதை எண்ணியே நிதம் வாழுவேன், அவர் பாதையே நான் தொடர்ந்தேகிடவே. அன்பரின் தியானம் அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் தியானம். அதையே நீயே நிதம் வாழுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்திடவே. அதையே அவர் பாதையை நான் தொடர்ந்திடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய், மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய், கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய், கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடலியாது யாம் தூய கல்வாரியின் அன்பை அன்பிடவே. மாயலோகத்தோடலியாது யாம் தூய கல்வாரியின் அன்பை அன்பிடவே. அந்தோ உயர்த்தி கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். சிலுவை அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கீழுற்றார் எந்தனை மீட்க. அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கீழுற்றார் எந்தனை மீட்க. பலரின் சுமந்தார், 10,000 பேரிலும் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அந்த சிலுவையிலே ஆண்டவர் கடந்து போகும்போது நம்பிக்கையோட கடந்து போனார். ஹல்லேலூயா. ஓ இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கத்தக்கதாக, குடும்பத்திற்கு நம்பிக்கை இருக்கத்தக்கதாக, எதிர்காலத்திற்கு நம்பிக்கை இருக்கத்தக்கதாக, அவர் தீமைகளை அதற்கான பரிகாரத்தை செய்கிறவராக, அதை மேற்கொள்ளத்தக்கதாக, தீமையை அகற்றுகிறவராக,
தீமையை அவர் நிர்மூலமாக்குகிறவராக. ஹல்லேலூயா. தீமைகள் எல்லாம் அறிந்தவர். உங்க வாழ்க்கையில நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்க அதை அறிந்திருக்கிறார். உங்க வேதனையை அறிந்திருக்கிறார். உங்க துக்கத்தை அறிந்திருக்கிறார். நீங்க என்ன விதமா அதை அணுகுறீங்கிறத அறிந்திருக்கிறார். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக உங்க கண்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை துதிக்கும் போது, நான் சபையின் நடுவிலே உம்மை துதிப்பேன், உமது நாமத்தை நான் துதிப்பேன், என் சகோதரருக்கு உமது நாமத்தை அறிவித்து, ஓ நான் உம்மை துதிப்பேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் துதிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க கைவிடப்படாதபடி, தரித்திரத்தினாலே நீங்க கைவிடப்படாதபடி, பாவத்தினாலே அல்லது சாபத்தினாலே, சாபம் தொடர்ந்து இருக்கு என் வாழ்க்கையில, நான் நிறையதை இழந்து போறேன். இல்ல தேவன் அவர் குமாரனை ஒப்பு கொடுத்தார். குமாரனை மரிக்க ஒப்பு கொடுத்தார். சரீரம் எல்லாம் ரத்தம், ஓ ஒரு புழு மாதிரி துடித்து கொண்டிருக்கிறார். பிதாவின் சமூகம் மறைக்கப்பட்டது. இயேசுவை நோக்கி பார்ப்போமா? கைகளை உயர்த்தி, எனக்காக ஆண்டவரே உம்முடைய குமாரனை கொடுத்தீரே, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காக, ஓ என் வியாதியெல்லாம் நீங்கத்தக்கதா. ஒரு சில காரியங்கள்ல காத்திருக்கிறீங்க, மன உடைஞ்சு இருக்கிறீங்க. அந்த பகுதியில கர்த்தர் அற்புதம் செய்வார். அந்த யோசேப்புக்கு எல்லாம் தீமை, ஆனா யோசேப்பு வாழ்க்கையை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணினார், நன்மையாய் முடிய பண்ணினார். இயேசு கிறிஸ்து முழுவதும் கைவிடப்பட்டார். ஆனா முடிவு, ஜாதி ஜாதியான ஜனங்கள் பூலோகம் எங்கும் அந்த நாமம் தொழுது கொள்ளப்படுகிறது. ஒரு நாளிலே ஜாதி ஜாதியான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கோத்திரம் கோத்திரமாக அவருக்கு முன்பாக வந்து நிற்பாங்க, வெண்ணங்கியை தரித்தவர்களாக. ஆனா கைவிடப்பட்டவர்கள் கதறுவார்கள், ஐயோ இந்த இயேசுவை நான் மறுதலித்தேனே, இந்த இயேசுவை நான் சொல்லலையே. அங்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். வேதனையின் நாட்கள் கொடூரமாக இருக்கும். இரவும் பகலும் அங்கு கூக்குரல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மறுதலிச்சிருப்பீங்களானா, அந்த நாமத்தை விட்டு தூரமா இருப்பீங்களானா, இது ஏதோ மதம் அப்படின்னு சொல்லி அதை கேலி பண்ணி இருப்பீங்களானா, இப்ப நீங்க இயேசுவை கூப்பிடுவீர்களானா அவர் உங்களை ரட்சிப்பா, உங்களை டாப்பா கொண்டு வருவார். அந்த யோசேப்பை கர்த்தர் ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு வந்தார். அந்த யோசேப்பு என்ன சொல்றாரோ அதுதான் தேசமே கேட்டுச்சு. கர்த்தர் அப்படி உயர்த்திட்டார். உங்களையும் கர்த்தர் அப்படி உயர்த்துவார். தீமைகளின் நடுவிலே அதை பார்க்கிற கர்த்தர், அதன் நடுவிலே உங்களை அவர் விசாரிக்கிறவர், உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம் ஸ்தோத்தரிப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா, உம்மை நான் மறந்து போனதை மன்னிங்கப்பா, என் பிள்ளைகளை நான் நடத்தாததை மன்னிங்க ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற நபர் அவங்க அழிந்து போகக்கூடாதப்பா, கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் கைவிடப்படக்கூடாது. ஜெபம் பண்ணுங்களேன். ஏசப்பா உம்மை காணணும் ஆண்டவரே, உம்மை அறியணும். ஒரு நம்பிக்கை இருக்குங்க, அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இயேசு சிலுவையில கைவிடப்பட அந்த நிலைகள் அவர் மரிக்க போகிறார். இப்படிலாம் பாடுபடுத்துவாங்க. ஆண்டவர் இயேசுவே அதை சொல்றார். ஆனால் அதற்கும் மேலாக நம்பிக்கையோடு இருக்கிறார். அவர் தீமைகளை பார்த்தார். மனுக்குலத்திற்கு பிசாசு வைத்திருக்கிற அந்த தீமைகள், அழிவு, நாசத்தை பார்த்தார். தீமைகளுக்கெல்லாம் அவர் மேற்பட்டவர், தீமைகள் எல்லாம் அறிந்தவர், நமக்கு வர்ற எல்லா சோதனைகளையும் அறிந்தவர், பிசாசின் வஞ்சனைகளை அறிந்தவர். அதனாலதான் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், அவன் தலையை அவர் நசுக்குவார். ஓ ராபா ராபா கதா ராபா லாபா ஷந்தா லாபா லா கதா லாபா ஓ லாபா கதா ராபா ரியா கபா பாபா பாபா பாதா ராபா ஷிபா லாபா லா கதா ராபா ஓ ராபா பாபா பாபா ரிபா லாபா ரா கதா ராபா லா ரா கதா ராபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அநேகரை கர்த்தர் பலப்படுத்துகிறார்.
நம் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். வொர்ஷிப் லீடர் அவர் தான். நம் சபை நடுவிலே ஆராதனை ஆரம்பிக்கும் போதே உள்ள வந்துட்டாரு. உங்க தேவைகளை சந்திக்கிறவர், உங்களை விசாரிக்கிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை பலப்படுத்துகிறார். Jesus name. Thank you Jesus. Thank you Lord. Ora bakata ma shanta rabala lakatala bakatiara bakatara. பொல்லாத அசுத்த ஆவிகள் ஓரா பாலா ரகதரபா, எனக்கு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி பொய் சொல்ல வைக்கிற பிசாசின் தந்திரங்கள் ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறோம். ஹalleluya. ரகபாலா ரகதரபா ஷந்தலபாலா ஓரகதரபா. பிசாசு கொண்டு வருகிற மரண வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே முறிக்கப்படுவதாக. குடும்பத்திலே பிரிவினை உண்டாக்கி குடும்பத்தை சிதறடிக்க பண்ணுகிற அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் in the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே we bind in the name of Jesus. அதை கடிந்து அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். ஷாலா பாலா மக்கதரா மக்கதரா. அநேக வருடங்களா கைவிடப்பட்டு அவமானத்தோடும் நிந்தையோடும் இப்பொழுதே அந்த நிலைகள் மாறுவதா. ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, அவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அதை விசுவாசிப்போமா, பெற்றுக்கொள்வோமா? அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோமா? சமாதானத்தை பெற்றுக்கொள்வோமா? எபேசியில நிருபத்துக்கு அதைத்தான் பவுல் சொல்றாரு. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் சமாதானமும் பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும். ஹalleluya. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் எனக்கு உண்டாவதாக, என் குடும்பத்திற்கு உண்டாவதாக, என் சந்ததிக்கு உண்டாவதாக. ஆமென். எங்கள் தேசத்துக்கு உண்டாவதாக. ஜெபிப்போம். ஈஸ்டர் ஆராதனை சரியா மற்றவங்களையும் அழைத்து கொண்டு வருவோம், மற்றவங்களுக்கும் சொல்வோம். சர்வல்லமில்ல எங்கள் பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைக்கத்தக்கதாக, நம்முடைய வார்த்தை எங்களுக்கு மன்னாவாய் இருக்கத்தக்கதாக, ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தை அவர்களை சுகமாக்க, விடுதலையாக்க, ஆசீர்வதிக்க, வேத வாக்கியங்களின்படி இதையெல்லாம் நீர் நிறைவேற்றி முடித்தீர் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையோடு முடித்தீர். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படி, மீட்பை உண்டாக்கும்படி, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை உண்டாக்கும்படி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சாபத்தை எல்லாம் நீர் சுமந்து கொண்டீர். கைகளை உயர்த்தி சொல்லுமா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிய ஐக்கியமும், வழிநடத்தலும், சமாதானமும், ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 8:15 நம்ம வந்துடுவோம். அப்போ தான் கொஞ்சம் வேகமாக முடிக்க அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.